அன்பானவர்களே, நீங்கள் அநேகர் சொல்லுவது எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வீடியோ, அதாவது காலை ஜெபம் எங்கள் மொபைலில் வருவதில்லை என்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து எங்கள் ஜெபத்தை உங்கள் மொபைலில் வீடியோவாக பார்க்க தயவு செய்து பெல் பட்டனை அழுத்தவும் மற்றும் யூடியூப் நோட்டிஃபிகேஷனை அலோ பண்ணவும். இது மொபைல் செட்டிங்கில் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் மனிதனுக்கு மட்டும்தான் சிந்தனை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். சிந்தித்து செயல்படுவது என்பது ஞானமாகும். சிந்தியாமல் காரியங்களை செய்துவிட்டு பின்னர் தீய பலன்களை சந்திக்கும் போது வருந்துவது பேதகத்தனம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல செழிப்பான தேவ சித்தத்தின்படியான சிந்தனைகளை தரும்படி இந்த காலை வேளையிலும் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் என்று பிலிப்பியர் 2:13 சொல்லுகிறது. சிந்தனை சரியில்லாவிட்டால் செயல் சரியில்லாமல் தான் போகும். செயல் சரியில்லாமல் போகும்போது வாழ்க்கையே சரியில்லாமல் போய்விடுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் வீணான சிந்தனைகளையும் பொல்லாத சிந்தனைகளையும் அகற்ற வேண்டியது அவசியம். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளையெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த சிந்தனைகளை சீர்படுத்துவது எப்படி? நன்மையானவைகளை சிந்திப்பது எப்படி? முதலாவது பிரியமானவர்களே, நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை சிறைப்படுத்த வேண்டும். எங்களுடைய போராயுதங்களினால் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய போராயுதங்கள் எவை? அந்த போராயுதங்களை எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை உள்ள வேத பகுதியில் நம்மால் வாசிக்க முடியும். ஜெபம் ஒரு போராயுதம். வேத வசனம் ஆவியின் பட்டயமாகிய ஒரு போராயுதம். ஆட்டுக்குட்டியின் இரத்தமும் சாட்சியின் வசனமும் மகத்தான போராயுதங்கள். இவைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாகவே வீணான சிந்தனைகளை தவிர்க்க முடியும். இரண்டாவது, உங்களுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்த உள்ளத்திலும் உதட்டிலும் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்ய தவறினவர்களை குறித்து அப்போஸ்தலர் பவுல், தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக நாம் கவனிக்க வேண்டியது, மாம்ச சிந்தனைகளை மேற்கொள்ள எப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தை தேவ வசனத்தினாலும் வாக்குத்தத்தங்களினாலும் நிரப்பி வைத்திருக்க வேண்டும். உங்கள் இருதயம் ஒரு பொக்கிஷ சாலை. உங்கள் இருதயத்தில் எதை வைத்திருக்கிறீர்களோ அதை கொண்டுதான் நீங்கள் சிந்திக்கிறீர்கள். உள்ளத்தில் தேவ வசனங்கள் இருந்தால் சிந்தனையும் அந்த வசனத்திற்கு ஏற்றபடி இருக்கும். பிரியமானவர்களே, தீமையை உங்களை விட்டு விலக்கி கர்த்தரை நோக்கி ஜெபித்து வேத வசனங்களை தியானியுங்கள். பிலிப்பியர் 4:7 சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆம் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நீங்கள் அதிகமாக இந்த காலை வேளையிலே நீங்கள் தியானிக்க வேண்டியது உங்கள் சிந்தனைகளை சீர்படுத்துவது எப்படி.
பிரியமானவர்களே, உங்கள் சிந்தனைகளை சீர்படுத்துவது எப்படி? உங்கள் சிந்தனை எதை சிந்திக்கிறது? நீங்கள் எதை தினமும் தியானித்து கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையையா, இல்லை என்று சொன்னால் உலக காரியங்களையா? உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் போராட்டங்களையே நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் சிந்தனை கெடுக்கப்படும். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை குறித்து அவர் உங்களுக்கு சொன்ன, அவர் நமக்கு வாக்கு பண்ணின நல் வசனங்களை நீங்கள் எடுத்து தியானிக்கிற பொழுது, அதை நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிற பொழுது நிச்சயமாகவே தேவாவியானவர் உங்களோடு கூட இடைபடுவார். இவைகள் பரலோக வார்த்தைகளாக இருக்கிறபடியினாலே, அதாவது தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறபடியினாலே நீங்கள் இவைகளை சிந்திக்கிற பொழுது, இவைகளை தியானிக்கிற பொழுது பரலோகம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். பிரியமானவர்களே, ராஜ்யத்தின் வல்லமை உங்களுக்குள்ளிருந்து செயல்படும். நிச்சயமாகவே உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும், உங்கள் குடும்பத்திற்குள் ஒரு சமாதானம் உண்டாகும். பிரியமானவர்களே, எஸ்டடி மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தை உங்களுக்கு உண்டாகட்டும். நிச்சயமாக பிரியமானவர்களே, மாம்ச ரீதியான சிந்தனைகளை விட்டு ஓய்ந்து போங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த மாம்ச சிந்தனைகள் வேண்டாம். நாம் இந்த உலக காரியங்களை மற்ற எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து நமக்கு வேதனைப்பட்டு நாம் முடிவில் ஒன்று எடுக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதை விட நாம் மரிப்பது தான் மேலென்று நினைப்போம். ஆனால் ஆவிக்குரிய சிந்தை உங்களுக்குள் வரும் என்று சொன்னால், தேவாவியானவர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக பிடித்திருக்கிறார், ஏன் இந்த நெருக்கம், இதில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், இதை எப்படி மேற்கொள்ள வேண்டும், இந்த உலகத்தை நீங்கள் எப்படி ஜெயிப்பது என்று சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். ஆக இந்த காலை வேளையும் தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருங்கள். வீணான சிந்தையை உங்கள் சிந்தையை விட்டு எடுத்து போடுங்கள். பிரியமானவர்களே, எஸ், உங்கள் குடும்ப நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளை நீங்கள் அதை அகற்றி போடுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் அதை சந்திப்பார், அவர் அதை மாற்றி போடுவார். நானோ என் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை குறித்தே நான் சிந்திக்கட்டும், அவருடைய நாமத்தையே நான் குறித்து மேன்மை பாராட்டட்டும், அவருடைய நினைவாக நான் இருக்கட்டும், இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை நான் தியானிக்கிறவனாக இருக்கட்டும், தியானிக்கிறவளாக நான் இருக்கட்டும் என்று சொல்லி உறுதியெடுத்து நீங்கள் உங்கள் சிந்தையின் எண்ணங்களை மாற்றி பாருங்கள். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, சொன்னதை செய்கிறவரே, ராஜா, உம்முடைய வார்த்தை வீணாய் மண்ணில் ஒருபோதும் விழுந்ததே இல்லை அப்பா. நீ சொன்னதை அது செய்து முடித்து உம்மிடத்திலே அது திரும்பி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா, அந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தையை அசுத்த ஆவிகளுக்கு எடுக்காதபடிக்கு ராஜா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. சிந்தனையில் ஒரு மாற்றம் என்று நீர் சொல்லி பேசினீரே, உமக்கு நன்றி. அளவில்லாத உம்முடைய மகத்துவம் உள்ள கரம், வல்லமையும் ஆற்றலும் இந்த நேரத்தில் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக. இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் ஊற்றுவீராக. இந்த நாளுக்கான கிருபையை நீர் பொழிந்து அருளுவீராக சுவாமி. இந்த நாளுக்கான மகிமையை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையிலே கொடுப்பீராக ராஜா. எஸ்டடி வானம் திறக்கப்படட்டும், பரலோகத்திலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு உத்தரவு வரட்டும் சுவாமி. ராஜா இயேசுவே அப்பா, அந்த காலை வேளையிலும் சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிற இந்த முகங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போகக்கூடாது. இந்த ஜெபத்தில் அப்பா பங்கெடுத்து வருகிற ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் அதிசயமாக கடந்து போக பண்ணுகிறீர் சுவாமி. எத்தனையோ சாட்சிகளை நீர் இந்த நாட்களிலே கொடுத்து கொண்டு இருக்கிறீர் அப்பா. ராஜா, இந்த ஜெபத்தை தினமும் கேட்கிற இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீர் தினமும் பாதுகாப்பாக இருக்கிறீர், தினமும் புது கிருபையை கொடுக்கிறீர் அப்பா. ஏனால் வேதத்தில் நீர் அதைத்தான் சொல்லியிருக்கிறீங்க ராஜா. அன்றன்றுள்ள தேவைகளை நாங்கள் கேட்கும்படி, அன்றன்றைக்குள்ள கிருபையை நாங்கள் கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா. தேவ சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் சந்திப்பதற்கு முன்பதாக முதலாவது நாங்கள் உம்மை சந்திக்க வேண்டும். உம்முடைய முகத்தின் தரிசனத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து அந்த பிரசனத்தினாலே நாங்கள் உலகத்தை பார்க்கிற பொழுது, உலகத்தை சந்திக்கிற பொழுது நாங்கள் வெற்றி அடைகிறோம் அப்பா. அந்த உன்னதமான அந்த பரலோகத்தில் இருக்கிற ராஜா, அந்த மகிமை இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. என்னோடு அப்பா ஜெபிக்க அமர்ந்து இருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு முகங்களும் இந்த காலை வேளையிலே
அவைகள் பிரகாசிக்கட்டும் சுவாமி. ராஜா இயேசுவே, இம்மட்டுமாய் நடத்தின எங்கள் எபினேசர் நீர், இனிமேலும் நீர் நடத்துவீர் என்கிற விசுவாசம் பிள்ளைகளுக்கு வரட்டும் அப்பா. யெகோவா தேவனே உமக்கு நன்றி. எல்ரோயி உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா உமக்கு நன்றி. எல்ஷடாய் உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் பிரச்சனைகளை அறிந்த எங்கள் தெய்வம் அப்பா, எங்கள் சூழ்நிலைகளை அறிந்தவர் நீர் ஒருவரே ராஜா. மனிதன் முகத்தை பார்த்து பேசுகிறான் அப்பா. ஹல்லேலூயா. ஆனால் நீரோ எங்கள் இருதயத்தை பார்த்து பேசுகிறீர். எங்கள் உள்ளான மனுஷன் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஆமா ராஜா, மனிதன் எவ்வளவா எங்களை ஒடுக்க நினைத்தாலும், எவ்வளவா எங்கள் மேல் பழிச்சொற்களை போட்டாலும், எங்களை ஆகாதவன் ஆகாதவள் என்று எங்களை தள்ளினாலும், என் தேவநீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர், சகலவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறவர் அப்பா. நீர் எங்களுக்கு சாட்சி கொடுக்கிறீர் சுவாமி. பொல்லாத மனுஷர்களை நீர் எங்களை விட்டு அகற்றுகிறீர். ஆமா ராஜா, எஸ்டடி அசுத்த கிரியைகளை எங்களை விட்டு அகற்றுகிறீர் அப்பா. தீமையை எங்களை விட்டு நீக்கி போடுகிறீர் அப்பா. ராஜா, எங்களை உடைய இரத்தத்தால் கழுவுகிறீர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய், பரலோகத்திற்கு அப்பா உரியவர்களாய் நீர் எங்களை மாற்றுகிறீர் அப்பா. உன்னதமானுடைய மகிமை அப்பா இந்த காலை வேளையிலும் சுவாமி உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலத்தினால் உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது நிரப்பப்படுவார்களாக சுவாமி. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, தூதர்கள் உண்ணும் உணவை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தெய்வமே, இந்த காலை வேளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வேளையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயங்கள் பலப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு என்ன நெருக்கம் வந்தாலும் சரி, என்ன பாடுகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரவங்களை என் சொந்தங்களை வைத்தே அவன் கொடுத்தாலும் சரி, எனக்கு விரோதமாக என்னுடையவர்களையே அவன் எழுப்பினாலும் சரி, எனக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவரே. இந்த சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார், இந்த நேரங்களை மாற்றுவார், இந்த பொல்லாத இந்த காலங்களை என் தேவன் மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன் என்று ராஜா இந்த காலை வேளையிலும் அப்பா நம்முடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, சிங்க கெபிக்குள் போட்டாலும் சிங்கம் எங்களை சாப்பிட முடியாது, எங்களை பட்சிக்க முடியாது, எங்களை நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த இரத்த வாடையை அப்பா நீங்கள் அடக்கி போடுவீங்கப்பா. சிங்கத்தின் அப்பா சுவாச குழாயை நீர் அடைப்பீர், அது நுகரும் தன்மையை நீர் மூடி போடுவீர் சுவாமி. ஆமாம் பிதாவே, எஸ்டடி எங்களை காண்கிற பொழுது அப்பா சிங்கங்களும் எங்களுக்கு முன்பதாக அடிபணியும் ராஜா. காரணம், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் ஆள பிறந்தவர்கள் சுவாமி, உலகத்தை கலக்குகிறவர்கள் அப்பா. நாங்கள் சோர்ந்து போகிறவர்கள் அல்ல. எங்கள் பலவீனங்களை காண்பித்து காண்பித்து எங்களை பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் இந்த நாளில் வெக்கப்பட்டு போகட்டும் அப்பா. ஒரு சகோதரியை குறித்து நீர் எனக்கு உணர்த்துகிறீர் அப்பா. நித்தமும் அந்த சகோதரிக்கு விரோதமான அப்பா கடுமையான சொற்கள், அந்த மகளை அப்பா மிகவும் அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எஸ்டடி குடும்பத்திலிருந்து அதிகமாக அப்பா இந்த சகோதரிக்கு உண்டாகிறது என்று நீர் சொல்லுகிறீர். ஆகவே அப்பா இந்த காலை வேளையிலும் அந்த மகளை பார்த்து நீர் சொல்லுகிறீர், மகளே நீ பயப்படாதே, கவலைப்படாதே, தைரியமாக இரு. கர்த்தருடைய வார்த்தையை நீ தைரியமாய் பேசு. இயேசுவின் நாமத்தில் இந்த அசுத்த கிரியைகளை கட்டு. உனக்கு விரோதமாக எழும்புகிற இந்த ஆயுதங்களை நீ கட்டுவாயாக. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய நீ அந்த வீட்டை கொள்ளையடிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த பலவானை நீ முந்தி கட்டுவாயாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், எஸ்டடி ராஜா, இந்த நேரத்திலும் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதே போவதாக. இன்று கண்ட எகிப்தியனை இனி உடைய பிள்ளைகள் காணாதிருப்பார்களாக சுவாமி. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைகள் மாறணும். கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. தொழில் செய்கிறவர்கள், பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருடைய அப்பா பிஸ்னஸ்லேயும் வளர்ச்சிகள் வரட்டும். வியாபாரம் பண்ணுகிற இடத்துல அப்பா பிள்ளைகளுக்கு வளர்ச்சிகள் உண்டாகட்டும், உயர்வுகள் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுடைய அப்பா கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து அவர்களை நீர் பலப்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலத்தை நான் உனக்கு தருவேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீரப்பா. ஒரு புதிய பலன் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் அப்பா.
நன்றி ஆண்டவரே. விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் சிக்கியிருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி இப்பொழுதே உடைய கரம் வெளிப்படட்டும் அப்பா. யாரெல்லாம் தங்கள் குடும்பத்தில் காணக்கூடிய இயேசுவே, ஒருவேளை அப்பா அவர்கள் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஏன் பெற்றோராக கூட இருக்கலாம் அப்பா. அசுத்த கிரியைகளில், விபச்சாரத்தில், வேசித்தனத்தில் அப்பா அந்த நாளில் பிசாசானவன் கொடுக்கிற இந்த பொல்லாத காரியத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகள் இந்த காலை வேளையிலும் விடுதலை ஆவார்களாக. அவர்கள் எண்ணங்களிலே மாற்றம், இருதயத்தில் மாற்றம், நடையிலே மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. சிந்தையில மாற்றம் உண்டாகட்டும், எண்ணங்களில் மாற்றம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் அப்பா. பிசாசின் தந்திரங்கள் இனி பலிக்காதே போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பலிக்காதே போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் பேசுகிறேன். இனி பலிக்காதே போவதாக. அவன் தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டப்பட்டும்பா. அவன் தந்திரங்கள் இப்பொழுதே முறியடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கு நீர் எங்களை விலக்குகிறீரப்பா. உடைய கண்ணிகளை நீர் அறுத்து போடுகிறீரப்பா. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் கண்ணிகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும். திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே குளறுபடியாகட்டும் அப்பா. அவர்கள் கண்களை நீர் குருட்டாட்டத்தின் ஆவியினாலே நீர் அவர்களை கலங்கடிப்பீராக சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பு இருக்கிற ஒவ்வொருடைய கண்களிலும் குருட்டாட்டத்தின் ஆவி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகட்டும் அப்பா. பலவீனத்தில் பலன் தரும் எங்கள் தெய்வமே, சிலுவையில் நீர் எங்களுக்காக அப்பா சிந்தின இரத்தத்தினால் உண்டாகிற அந்த மீட்பின் வல்லமை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். அசுத்த கிரியைகள் வெளியேறட்டும். பரிபூர்ண சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எந்தெந்த பலவீனத்தில் அப்பா சுகவீனத்தில் இருக்கிறார்களோ இப்பொழுது அற்புத சுகம் இந்த காலை வேளையிலே உண்டாவதாக சுவாமி. ஹல்லேலூயா. தேவ மகிமை இந்த காலை வேளையிலே பிள்ளைகளை தொடுவதாக. ஆசீர்வதிக்கும் கரம் இப்பொழுது வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மருத்துவமனையிலிருந்து ஜெபிக்கிறவர்களுக்காக அப்பா, இதை பார்க்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் தேவன் அவர்களை அப்பா ஆசீர்வதிப்பீராக, அவர்களை சுகப்படுத்துவீராக அப்பா. மருத்துவமனையிலிருந்து சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, நிறைவோடு விடுதலையாகி வெளியே வர வந்து சாட்சி சொல்ல உதவி செய்வீராகப்பா. அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, நரம்பு மண்டலங்களிலே பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் நரம்பு மண்டலங்கள் சீராக செயல்படட்டும் அப்பா. இரத்த ஓட்டங்கள், சரீரத்தில் ஓடக்கூடிய இரத்த ஓட்டத்தில் பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் கட்டளையிடுகிறேன். இரத்தத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகமாவதாக சுவாமி. ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி அப்பா, சரீரத்தில் காணக்கூடிய பிளட் கிளாட் ஹல்லேலூயா எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். விடுதலை உண்டாகட்டும் அப்பா. எஸ்டடி நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். பலவீனமுள்ள எலும்புகளுக்குள்ள அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள், நுரையீரல் பிரச்சனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கிட்னியில் காணக்கூடிய அப்பா பிரச்சனைகள் இப்பொழுது மாறட்டும். அற்புத சுகம் கிட்னியில் உண்டாகட்டும். கிட்னி சரியாக தன்னுடைய வேலையை செய்ய என் ஆண்டோடைய கரம் இப்பொழுதே இறங்குவதாக சுவாமி. எஸ்டடி பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஜனங்கள் விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அலைக்கழிக்கு மாவிகள் இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவையில்லாத சிந்தனைகளை, கெட்ட சிந்தனைகளை அப்பா, சரீரத்தில் இச்சையை கொடுத்து பிள்ளைகளை அப்பா உம்மிடத்திலிருந்து பிரிக்க நினைக்கிற இந்த வகையான பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். I command in the mighty name of Jesus Christ. நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சாப பிசாசுகள் வெளியேறட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடுவிக்கிற எங்கள் தெய்வமே, நீர் விடுதலை ஆக்குவீராக. இஸ்ரவேல் ஜனங்களை நீர் விடுதலை ஆக்கினீரே அப்பா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினீரப்பா. எவ்வளவும் நாங்கள் சம்பாதித்தாலும் எங்கள் கைகளில் வருமானங்கள் நிற்பதில்லை. நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் தோற்று போகிறது. எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களில் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம். எங்களால் உயர முடியவில்லை, செழிக்க முடியவில்லை. நாங்கள் ஜெபித்து பார்க்கிறோம், போராடி பார்க்கிறோம் என்று அங்கலாய்த்து நிற்கிற சகோதரியே கர்த்தர் சொல்லுகிறார். நீ நினைத்த காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளை இந்த நாளில் நான் உனக்காக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் இருதயத்தின் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். இதோ என் கரங்கள் உன்மேல் அமருகிறது. உன் சூழ்நிலைகளை மாற்ற
நான் இறங்கி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விடுதலை நாயகனாம் என் இயேசு இந்த காலை வேளையில் அற்புதங்களை நீர் செய்வீராக ராஜா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் நீர் வெற்றி சிறந்தீர். அப்பா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க நீரும் எங்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தீர். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை உம்முடைய மரணத்தினால் நீர் ஜெயித்தீரப்பா. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவன் என்று சொல்லப்படுகிறது. எஸ்டடி பிள்ளைகளுக்குள்ள வியாதிகளை கொடுத்து, பலவீனங்களை கொடுத்து, இல்லை என்று சொன்னால் தற்கொலை எண்ணங்களை கொடுத்து, நான் வாழ்வதை விட சாவது மேல் என்று தவறான எண்ணங்களை கொடுத்து பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற பிசாசே, உன் கிரியைகள் இந்த நாளிலே முறியடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிமஷதல பரிக்கல பரிக்கல தியாந்துனது பிரியாந்துனதி. தேவ வல்லமை இந்த நேரத்தில் அப்பா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கத்தக்கதான ஆவியாருடைய கரங்கள் இப்பொழுது வெளிப்படட்டும் அப்பா. பரிசுத்தாவின் அக்கினி பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக. தேவ மகிமை இந்த நேரத்தில் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொருடைய கூடாரங்களையும் நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானவர் அப்பா அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்களுக்கு அப்பா நாவின் வடிவிலை இறங்கினது போல இந்த காலை வேளையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாராக. புதிய பாஷைகளை நீர் கொடுப்பீராக சுவாமி. நாவுகளின் கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அந்நிய பாஷையில் உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. அந்நிய பாஷையை பேசுகிறவன் மனுஷனிடத்தில் அல்ல, அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். பிசாசானவனோ அதை கேட்டு அவன் நடுங்குகிறான். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் நவமான பாஷைகளை பேச இப்பொழுதே நாவுகள் அவிழ்க்கப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய வல்லமை விளங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பொல்லாத பேச்சு, அசுத்தமான பேச்சுகள், தூஷணமான வார்த்தைகள் இனி உம்முடைய பிள்ளைகளுடைய நாவுகள் வரக்கூடாது. அமராஜா இயேசுவே அப்பா, நன்மையை பேசுகிற இதே நாவுகளினால் உம்முடைய பிள்ளைகள் தீமைகளை பேசாதபடிக்கு நாவுகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வல்லமை வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிறது, வல்லமை நாவிலிருந்து வெளிப்படுகிறது. மரணமும் ஜீவனும் ஒரு மனுஷனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே, இந்த நாவுகளை நன்மையான விஷயங்களை பேச நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த காலை வேளையில் ராஜா இயேசுவே பொருத்தனை செய்கிறார்களோ அவர்கள் குடும்பங்கள் செழிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தூஷணமான வார்த்தைகள் இனி உம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயிலிருந்து எப்படி வர முடியும்? ராஜா இயேசுவே அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகளுடைய நாவுகள் நன்மையானவைகளை பேசட்டும். தன் மருமகளை விட்டு கொடுத்து மருமகளை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்பா காரியங்கள் நடைபெறட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்களிலே இயேசுவே தாயாக இருந்து செயல்படக்கூடிய மாமியார்கள் இயேசுப்பா பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறாங்க சுவாமி. அதே போல இயேசுவே மருமகள்களும் தங்கள் தாயை போல இயேசுவே அவர்களை பார்க்க நீர் உதவி செய்வீராக ராஜா. இவர்களுக்குள்ள அப்பா நல்ல சமாதானம் உண்டாகட்டும். பிசாசானவன் இயேசுவே பொறாமையும் வேதனையும் வருத்தத்தையும் கொடுத்து இவர்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு இந்த காலை வேளையிலே அப்பா இவர்களுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் அப்பா. கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படுவதாக இந்த காலை வேளையில் என்னோடு சேர்ந்து அப்பா பொருத்தனை பண்ணுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இயேசு எனக்கு அற்புதம் செய்கிற பொழுது நான் இவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடியவர்களையும் அப்பா இந்த ஊழியத்தை தாங்க அப்பா விருப்பம் கொள்ளுகிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. எஸ்டடி கொடுக்கும் கரங்களை நீர் இன்னும் பலப்படுத்துகிறீர். நன்றி அப்பா. இந்த சுவிசேஷத்தை பல பேருக்கு அப்பா அப்பா ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அமராஜா இயேசுவே உம்முடைய நாமம் எல்லா இடத்திலும் மகிமைப்படணும் சுவாமி. உம்முடைய வார்த்தை பூமி எங்கும் சகல சிருஷ்டிக்கும் அது பிரசங்கிக்கப்பட வேண்டி இருக்கிறதே அப்பா. உம்முடைய வார்த்தைகள் எல்லா இடத்திற்கும் செல்லட்டும் அப்பா. அமராஜா இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. எல்லாவற்றிற்கும் மேலான ஊழியம் அதுதான் சுவாமி. நீர் விரும்புகிற ஊழியமும் அதுதான்ப்பா. அமராஜா உம்முடைய வார்த்தைகள் பல இடங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை ஷேர் பண்ண உதவி செய்யுங்க. அவர்கள் கட்டுகளும் அறுபடணும் அப்பா. இதை கேட்கிறவர்கள் விடுதலை ஆகணும் சுவாமி. அமராஜா அவர்கள் யாராக இருந்தாலும் சரி என் மீட்பர் அற்புதத்தை நீர் செய்வீராக. யாவே சொன்னது போல தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார். இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் அப்பா ஜெபிக்கிறார்களோ விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறார்களோ அவர்கள் விரும்புகிறதை நீர் செய்து தருவீரப்பா. நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய என் தேவன் இந்த காலை
வேளையிலே விண்ணப்பங்களை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நீர் அளவில்லாமல் ஊற்றுவீராக. இதை கேட்கிற ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பலப்படுத்துங்க சுவாமி. அளவில்லாதவுடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் சுவாமி. தேவ ஆவியானவர் சந்தோஷத்தின் ஆவியினாலே சமாதானத்தின் ஆவியினாலே நீர் பிள்ளைகளை நிரப்புவீராக என்று சொல்லியும் இந்த நாளிலே அப்பா ஆராதித்த அப்பா தியானித்த வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய சிந்தைகள் அப்பா தேவையில்லாத கட்டுகளிலே இருக்கும் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் நீக்கப்படட்டும். சமாதானம் ஒவ்வொருடைய சிந்தையிலும் இறங்கட்டும். தேவனுடைய ஆளுகை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று சொல்லி உம்முடைய பொன்னான கரங்களில் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.